அரசு அலுவலகங்கள இந்த மாதிரி பள்ளிகளை வந்து ரீட் பண்றது வந்து பேசப்படாயிட்டாங்க. இதை குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆய்வு பணிகிறது காலங்காலமாக நடைபெறுவது தான். அது வந்து ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தப்பட்ட அவர்களினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இடங்களுக்கும் சென்று ஆய்வு செய்வது என்பது ஒரு மரபு தான். சம்பந்தப்பட்ட நிகழ்வுல கூட நான் அமெரிக்கால இருந்து கூட அது குறித்து விசாரித்த போது மாண்புமிகு அமைச்சர் வந்து அவங்க எதுவுமே எடுக்கல, காணொலியோ கேட்பொலியோ மாண்புமிகு அமைச்சர் அந்த அம்மா எதுவுமே எடுக்கல. சொல்லப்போனா அவங்களே தமிழ் வழி கல்வியில படித்த ஒரு சகோதரி தான். ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய மகளாக பிறந்து தமிழ் வழி கல்வியில பிறந்து இன்று ஆங்கிலத்தில் நன்றாக பேசக்கூடிய ஒரு தனித்திறமை வளர்த்து கொண்ட ஒரு அரசியல் ஆளுமை தான். அதனால இது அங்கிருந்து மற்ற ஊடகங்கள் எடுத்த காணொலிகள் வந்து அதன் பிறகு தொடர்ச்சியாக அது சர்ச்சையாக மாறியது. மற்றபடி இந்த ஆய்வுகள் என்பது அது ஒரு மரபு தான். அதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இல்ல, எந்த ஒரு பள்ளிகளிலுமே அவர்கள் பேசக்கூடிய ஒரு தமிழ் வழி கல்வியாகவோ அல்லது ஆங்கில புலமையோ அல்லது அவர்களுடைய பேக்ரவுண்டோ வேற எந்த அரசியல் காரணங்களுக்காகவும் யாருமே கேட்கக்கூடாது. ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வுல அந்த மாணவியோட ஒரு ஐஸ் பிரேக்கரா அவர்கள் வந்து நெருங்கி பழகுவதற்காக, ஏன்னா அவங்களும் ஒரு சாதாரண எளிய வீட்டு பெண்ல இருந்து வந்தவங்க. அந்த பெண்மணியை பார்த்தபோது, அந்த மாணவியை பார்த்தபோது அமைச்சருக்கும் தன்னை போல ஒருத்தையை பார்த்ததால ஒரு அக்கா ஸ்தானத்துல தான் அதை அவங்க பேசினாங்க. அதாவது யாரும் அதை தவற எடுத்துக்கலாம்.